எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வசந்தகுமார். நான் வந்து சிஏஜி ஆஃபீஸ் சென்னையில் வந்து ஆடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 வருஷம் முன்னாடி நடந்த சிஜிஎல் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணி இப்போ இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரு நல்ல இதாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் இருக்குங்க, மென்டல் எபிலிட்டி, அதை வந்து டீச் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். பொதுவாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து நியூ சிலபஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸில் மேக்ஸ் அப்படிங்கிறது பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை. பட் ஒரு 3 years முன்னாடி வந்து கிரியேட் பண்ண நியூ சிலபஸில் மேக்ஸ் வந்து அதாவது ஒரு கொஸ்டினில் 25% மினிமம் வந்து ஆக்குபை பண்ணிக்குது. ஓகேவா? அதாவது குரூப் 2 பிஏஓ, குரூப் 2A அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் லாங்குவேஜ் போக இன்னொரு 100 கொஸ்டின்ல 25 கொஸ்டின் மேக்ஸும், அதே போல் குரூப் 1ல் 200 கொஸ்டின்ல 50 கொஸ்டின் வந்து மேக்ஸு அந்த மாதிரி வருது. அது அப்படிங்கும்போது மேக்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டாக வந்துருச்சு டிஎன்பிசி இருக்கும். டிஎன்பிசியில் மட்டும் இல்லை, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் மேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு இன்எவிட்டபிள், அதாவது தவிர்க்க முடியாத ஒரு பார்ட் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் மேக்ஸை பார்த்து இன்னும் சில பேர் வந்து மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்போ வந்து அது நம்ம ஒரு விஷயத்த கஷ்டம் அப்படின்னு நினைப்போம்னா அது நமக்கு சரியா புரியாத நேரத்துலயோ சரியா தெரியாத நேரத்துலயோ ரொம்ப கஷ்டமா தெரியும். ஒன்ஸ் அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா மேக்ஸ் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்காது. சரிங்களா? இப்போ ரீசெண்டா வந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த ரீசெண்ட் ட்ரெண்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த சில கொஸ்டின்ஸ் நல்ல கொஸ்டின்ஸ் பிக் பண்ணி எடுத்துட்டு காமன் கொஸ்டின்ஸ் அதை இப்போ நான் சால்வ் பண்றேன், பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதே மெத்தட் இன்னும் கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம ரீசெண்டாக அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, முதல் கொஸ்டின்ஸ் பாருங்க. அதாவது ஒரு வகுப்பில் 50 மாணவர்களில் எத்தனை சதவீத மாணவர்கள் வேதியியல் உயிரியல் பாடங்களை விரும்புகின்றனர்? Among the 50 students in a class, what percentage of students like biology and chemistry அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கீழே வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு தகவலையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்போதுமே எந்த ஒரு கொஸ்டின்லையும் நம்மளுக்கு என்ன அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண என்னென்ன தகவல் தேவையோ எல்லா டேட்டாஸும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்து எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி போறோம் அப்படின்னு பொறுத்து தான் வந்து நமக்கு ஆன்சர் வருதா இல்லையா அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்தையும் விரும்புகிற மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து 6 மாணவர்களும், பிசிக்ஸ் 12 மாணவர்களும், கெமிஸ்ட்ரி 15 மாணவர்கள், பயாலஜி 8 மாணவர்கள் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 9 மாணவர்கள் விரும்புறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 50 மாணவர்கள்ல கேள்வி என்ன அப்படின்னா, வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்களை விரும்புகின்றனர் எத்தனை பேர் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ வேதியியல் பாடத்தை விரும்புறவங்க மொத்தம் 15 பேர். சரிங்களா? அதே போல உயிரியல் பாடத்தை விரும்புறவங்க மொத்தம் 8 பேர். மொத்தம் 15 + 8 23. சரிங்களா? இப்ப அதாவது சதவீதம் கேட்டிருக்காங்க இல்லையா? சதவீதம்னாலே எப்போதுமே நம்மளுக்கு தேவைப்படுற எண்ணிக்கை டிவைடட் பை மொத்த எண்ணிக்கை. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு மொத்த தேவைப்படுற எண்ணிக்கை என்னன்னா 23 மாணவர்கள். சரிங்களா? டிவைடட் பை மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை. மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 50 மாணவர்கள் இல்லையா? ஓகேங்களா? இது ஒரு பின்னம் மாதிரி இருக்குங்களா? அதாவது A/B இது ஒரு பின்னம் அமைப்புல இருக்கு. சரிங்களா? இப்ப இதை சதவீதமா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு 100 போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப கெமிஸ்ட்ரி மற்றும் பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அதை விரும்புகிற மாணவர்கள் மொத்தம் 23 பேர். 15 + 8 டிவைடட் பை 50. 23 / 50 இன்ட்டு 100. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 150 * 50, 250 * 100. சரிங்களா? அப்ப 23 × 2 = 46%. அதாவது 100 மாணவர்கள்ல 46 மாணவர்கள் கெமிஸ்ட்ரி மற்றும் பயாலஜி விரும்புறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து சதவீதமா ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, நான் 46% அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 46 / 100, இல்ல 73% அப்படின்னு போட்டோம்னா 100 பேருக்கு 73 பேர் விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சரிங்களா?
இதுதான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு கொஸ்டின்ல அதாவது இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா மொத்தம் 50 மாணவர்கள்ல வேதியியல் மற்றும் உயிர் பாடம் எத்தனை பேர் விரும்புவாங்கன்னு கேட்டிருக்காங்க. வேதியியல் பாடத்தை விரும்புறவங்க வந்து மொத்தம் 15 பேரு, அந்த உயிர் பாடத்தை விரும்புறவங்க 8 பேர். சரிங்களா? சோ மொத்தம் வந்து 23. அதாவது மொத்தம் வந்து 23 மாணவர்கள். மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 50. சரிங்களா? சோ அந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா 23/50 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இது ஒரு பின்னமா இருக்கு. இதை எப்போதுமே சதவீதமா மாத்தணும் அப்படின்னா எந்த ஒரு பின்னத்தையும் 100ஆல பெருக்கினீங்கன்னா அது சதவீதமா மாறிடும். சரிங்களா? ஸோ இப்படி மாற்றும் போது ஆன்சர் வந்து 46 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் முதல் கொஸ்டினோட ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா 1 இல்ல 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக், எண்ணியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அல்ஜிப்ரான்னு இங்கிலீஷ்ல வரும். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு 10 ஃபார்முலாக்கு மேல இருக்க சான்ஸ் இல்ல. அந்த 10 ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்க, ஒரு 10 ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு 20-30 கொஸ்டின் சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 2 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப வந்து இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. அதாவது 0.2728 0.728 மைனஸ் 0.272 இன்டு 0.272/0.456 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே டக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய கணக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கும், பெருக்கல் வகுத்தல் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா இது ரொம்ப ஈஸியான கணக்கு. இப்ப போறேன் பாருங்க. என்னோட கன்வீனியன்ஸுக்காக அங்க இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஏ பி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். பொதுவா இப்ப A = 0.728, B = 0.272 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதுல தொகுதியை மட்டும் பாருங்க. தொகுதியில வந்து 0.728 இருக்குங்களா, அதை ஏன்னு எழுதிக்கிறேன். இன்டு A மைனஸ் B இன்டு B டிவைடட் பை 0.456 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இந்த தொகுதியை மட்டும் பாருங்களேன். இப்போ A இன்டு A மைனஸ் B இன்டு B அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஸோ இது என்னன்னா A² மைனஸ் B². சரிங்களா? இந்த ஃபார்மேட் தான் இருக்கு. A இன்டு A மைனஸ் B இன்டு B அப்படின்னா A² மைனஸ் B² தானே. இப்ப A² மைனஸ் B² எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா A பிளஸ் B இன்டு A மைனஸ் B. பொதுவாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? காமனா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அந்த சிலபஸ் பாத்தீங்கன்னா 10th லெவல் மேக்ஸ், அதாவது 10வது வகுப்பு கணக்கு அந்த அளவுக்கு தான் மேக்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 10th வரைக்கும் தான் கம்பல்சரி மேக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு மேல இருக்கிறதுல வந்து நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறது தான் இல்லைங்களா. ஸோ இங்க A பிளஸ் B இன்டு A மைனஸ் B இருக்கு. இந்த இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்களேன். A அப்படிங்கிறது 0.728 பிளஸ் 0.272, அதாவது 0.278 பிளஸ் 0.272 பெருக்கல் 0.728 கூட்டல் 0.272. சரிங்களா? இப்ப இதை கூட்டிங்கன்னா 0.728 பிளஸ் 0.272 கூட்டிங்கன்னா 1.0 வரும். சரிங்களா? அது தட் மீன்ஸ் 1 இன்டு இது 0.728 மைனஸ் 0.272, அதை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 0.456 அப்படின்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.456. ஓகேங்களா? ஸோ இந்த மேல இருக்க தொகுதியோட மொத்த ஆன்சர் 0.456. சரிங்களா? ஸோ இப்போ தொகுதியோட நான் கண்டுபிடிச்சாச்சு. பகுதியில் என்ன இருக்குங்க? 0.456 இருக்குங்களா? ஸோ இதையும் கேன்சல் பண்ண ஆன்சர் 1. சரிங்களா? இதுதான் இது. இப்போ இதை முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நார்மலா அந்த நம்பருக்கு பதிலா ஒரு வேரியபிள்ஸ், சரிங்களா, வேரியபிள்ஸை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் A B அப்படின்னு கொடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு A² மைனஸ் B²ங்கிற ஒரு ஃபார்முலாவுக்கு எக்ஸ்பான்ஷன் தெரியணும். A² மைனஸ் B² அப்படிங்கிறது A பிளஸ் B இன்டு A மைனஸ் B அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலால அந்த வேல்யூ நீங்க டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா கிடைச்ச ஆன்சர் வந்து 0.456. இங்க ஆப்வியஸா பாத்தீங்கன்னா அந்த பகுதியிலையும் 0.456 தான் இருக்கு. என்னடா இப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? பொதுவாகவே இந்த சம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கேன்சல் ஆகிற மாதிரி 1 2 3 அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வர ஆன்சரும் கீழே இருக்க ஆன்சரும் சேமா இருக்கிறதுனால கேன்சல் பண்ண ஆன்சர் 1 கிடைச்சது. சரிங்களா? அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான சம். அடுத்த சம் பார்ப்போம்.
இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது பின்னங்கள் பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 3/5 அப்படின்னா 5x plus 2y divided by 5x minus 2y அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு x equal to 3 y equal to 5 அப்படின்னு எடுத்துட்டு இது கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். மற்ற எந்த இதுவுமே கவலைப்பட வேணாம். அது x equal to 3 y equal to 5 அப்படின்னு டேரக்டா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணா போதும். அப்ப 5x plus 2y divided by 5x minus 2y அப்படின்னு இருக்குங்களா? சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 5 into x ஓட வேல்யூ 3 வச்சுக்கிறோமா, plus 2 into y ஓட வேல்யூ 5 வச்சுக்கிறோம் இல்லைங்களா, divided by 5 into 3 minus 2 into 5. இது சிம்பிளை பண்ணீங்கன்னா 25 மேல வரும், கீழே வந்து 5 வரும். கூட்டி பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 5 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா பொதுவாகவே சரிங்களா, x by y equal 3/5 இருக்குன்னா ஆக்சுவலா x ஓட வேல்யூ 3 கிடையாது. சரிங்களா? பட் இந்த மாதிரி ரேஷியோட வரும்போது நீங்க அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஸோ x ஓட வேல்யூ நீங்க 3 அஸ்யூம் பண்ணிக்கோங்க, y ஓட வேல்யூ 5 அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கண்டிப்பா சிம்பிளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாங்களா? ஸோ இது வந்து ஏஜ், அதாவது வயது கணக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலரா டிஎன்பிஎஸ்சில கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணும். ஆனா பிராக்டிஸ் பண்ணாம நீங்க ட்ரை பண்ணி அப்படின்னா தப்பு வர்றதுக்கு சில சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்க? இந்த சம்மே ரொம்ப ஈஸி தான். இப்ப ஒரு நம்பரோட வயது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அவரோட வயது வந்து அவர் தாயின் வயதின் 5/2 மடங்கு, அதாவது 2/5 of the age of his mother அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவோட வயது வந்து m அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ 2/5 அப்படின்னா 2/5 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ x equal to 2/5 of m அப்படின்னு கிடைச்சிருச்சுங்களா? இப்ப இந்த 5 வந்து இவங்க கொண்டு போயிட்டோம்னா 5x equal to 2m அப்படின்னு கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு x ஓட வேல்யூயும் தெரியாது, m ஓட வேல்யூயும் தெரியாது. சரிங்களா? ஸோ ஒரு ஈக்குவேஷன் இப்படி கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 8 வருடத்துக்கு பிறகு 8 வருடங்கள் கழித்து அவரின் வயது, அதாவது அந்த பர்சனோட வயது அவருடைய தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. அப்படின்னா எக்ஸ் 8 வருஷம் கழிச்சு அவரோட வயசு 8 வயசு ஜாஸ்தி ஆகுங்களா? ஸோ எக்ஸ் பிளஸ் 8ன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு அவங்க அம்மா வயசு வந்து m plus 8 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்ப அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அவங்க அம்மா வயசுல பாதியா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? சரியா? இப்ப இது இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்ப என்னோட கன்வீனியன்ஸுக்காக இந்த ஈக்குவேஷன் 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்னா 4x plus 32 equal to 2m plus 16 அப்படின்னு வரும். சிம்பிளிஃபிகேஷன் நீங்க பாத்துக்கோங்க. இப்படி வருங்களா? 4x plus 32 equal to 2m plus 16 அப்படின்னு வரும். இப்ப இங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி 2m equal to 5x ன்னு சொல்லியிருக்கோமா? சோ இங்க 2m இருக்கு, அதுக்கு பதிலா 5x நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 4x plus 32 equal to 5m plus 16 அப்படின்னு சொல்றோம். சோ இந்த 4x இந்த சைடும் 16 இந்த சைடு நம்ம கொண்டு வந்துக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா 5x minus 4x equal to வெறும் x வரும். சரிங்களா? 32 minus 16 வந்து 16 கிடைக்கும். ஸோ x is equal to 16 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து அந்த பையனோட வயசு. சரிங்களா? அந்த பையனோட வயசு. இப்ப அவங்க அம்மா வயசு பாத்தீங்கன்னா m equal to 5/2 of x. சரிங்களா? m equal to பாத்தீங்கன்னா 5/2 of 16 போட்டீங்கன்னா m equal to 40 அப்படின்னு கிடைச்சிடும்.